உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் வழிநடத்துதலும் உங்களோடு கூட என்னாலும் இருப்பதாக. வயதான தம்பதியினர் ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தனர். மிகவும் வயதான நிலையில் தனிமையில் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அந்த வயதான தம்பதியில் மனைவியானவர் கிச்சன்ல இருந்து கணவரை கூப்பிட்டாங்களாம். உங்களுக்கு டீ போடவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்களாம், கேட்டாங்களாம். திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த சத்தமும் வரவில்லை. திரும்ப கொஞ்சம் சத்தத்தை உயர்த்து உங்களுக்கு டீ போடவா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கேட்டாங்களாம். அப்பையும் எந்த பதிலும் என்ன செய்யலையா, வரலையா. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கத்தி கேட்டாங்களாம், உங்களுக்கு டீ போடவா வேணாமா, ஏதாவது என்ன செய்யுங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னாங்களாம். அப்பையும் ஹால்ல இருந்து எந்த சத்தமும் என்ன செய்யலையா, வரலையா. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப அதிக சத்தத்தோடு கோபத்தோடு, உங்களுக்கு டீ போடவா வேணாமா, நான் எத்தனை தடவை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கத்திக்கிட்டு இருக்கேன், என்னை பார்த்தா ஒரு மனுஷனா தெரியுதா, மனுஷியா தெரியுதா, உங்களுக்கு உங்க இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு திரும்ப ஒரு வேகமாக என்ன செஞ்சாங்களாம், கத்துனாங்க. அப்பையும் எந்த பதிலும் என்ன செய்யல, வரவே இல்லையா. கோபத்துல இன்னைக்கு போய் அவரை என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லி திரும்பினாங்களாம். அவர் பின்னாடிதான் என்ன செஞ்சிட்டு இருந்தாராம், அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரா, பின்னாடி அந்த அம்மாவுக்கு பின்னாடிதான் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்களா, நின்றுட்டு இருந்தாங்களாம். திரும்ப சொல்ல முடியாத கோபம் அந்த அம்மாவுக்கு, இன்னும் அதிகமா கோபம் வந்து, இங்கனக்குள்ள நின்றுட்டு தான் என்ன இவ்வளவு தூரம் என்ன செஞ்சீங்க, கத்த வச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உடனே அவர் இன்னும் அதிக சத்தத்தோடு கத்தி பதில் சொன்னாராம், நானும் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்றது டீ வேணும் டீ வேணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ரெண்டு பேருக்கும் சரியா என்ன செய்யல, காது கேட்கவில்லை. அதுதான் அவர்களிடத்தில் இருந்த பிரச்சனை. பல நேரங்கள் வேதத்தை படிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், படிக்கிறோம் என்பதை காட்டிலும் வேதத்தை அதிகமாய் தியானிக்கின்றோம். இந்த வயதான தம்பதிகளை போல ஒருவருக்கொருவர் சற்றும் சளைத்தவர்கள் அல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முறையை திருச்சபைக்குள்ளும் திருச்சபைக்கு வெளியும் வாழ முடியும் அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய வார்த்தைகள் எச்சரிப்பை குறித்தும் கடினங்களை குறித்தும் கட்டுப்பாடுகளை குறித்தும் போதிக்கின்ற பொழுது, இந்த வயதான தம்பதிகளை போல யாரு என்ன பேசினாலும் எனக்கு அது என்ன செய்யாது, என்ன செய்யாது, கேட்காது என்ற ஒரு மனநிலைமை. அது சரியானதா அப்படின்னு கேட்டா மிக மிக தவறானது. வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா என்பது இன்றைக்கு கால நவீன பிரசங்கியார்களின் வழியாக கடவுளுடைய பண்புகளில் ஒன்று நிராகரிக்கப்பட்ட ஒரு பண்பு, மழுங்கடிக்கப்பட்ட ஒரு பண்பு, தேவையற்ற ஒரு பண்பு என்று தூக்கி எறியப்பட்ட ஒரு பண்பை குறித்து இந்த நாளில் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். அநேக கடவுளுடைய பணியாளர்கள் என்ற பெயரில் இருக்கிறவர்கள் இது கடவுளுடைய பண்பு இல்லை என்று தூக்கி எறியப்பட்ட ஒரு பண்பு, மழுங்கடிக்கப்பட்ட ஒரு பண்பு, நிராகரிக்கப்பட்ட ஒரு பண்பு. இன்னும் பொது வெளிகளில் இதை குறித்த விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது கடவுளுடைய பண்பா அப்படின்னு ஒரு விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடவுளுடைய பண்புகளில் இந்த ஒரு பண்பை சேர்த்து கொள்ளுகிறதற்கு தயங்கி கொண்டிருக்கிறோம். போன வாரத்திலேயே இந்த கடவுளுடைய பண்பை எடுத்து கொஞ்ச நேரம் அதை தியானிப்பதற்கு ஆயத்தப்படுத்திட்டு, இது கடவுளுடைய பண்பா, இந்த பண்பை எப்படி நம்ம என்ன செய்யறது சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த பண்பை தூக்கி ஓரமா வச்சுட்டு எல்லாம் போயிட்டு திரும்பவும் நிதானித்து பார்க்கிற பொழுது இது கடவுளுடைய பண்பு, இதை பேசித்தான் ஆகணும் என்ற நிலை வருகிற பொழுது இந்த பண்பை குறித்து தியானிக்கிறதற்கு அழைக்கப்படுகிறோம். அப்படி என்ன ஒரு பண்பு, இதுவரைக்கும் இப்படி ஒரு பண்புக்கு சஸ்பென்ஸ் இத்தனை 22 நாட்களாக எந்த பண்புக்கும் இவ்வளவு சஸ்பென்ஸ் வைக்கல, இந்த ஒரு பண்புக்கு ஏன் இவ்வளவு சஸ்பென்ஸ் கேட்டா, இந்த பண்புகள் கேட்க விரும்பாத, அதுதான் நான் முதலேயே சொல்லிட்டேன், நிராகரிக்கப்பட்ட மழுங்கடிக்கப்பட்ட தேவையற்ற பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவர்னு சொன்னா அவரிடத்தில் இருக்கிற பண்புகள் நல்லவையா இருக்குமா கெட்டவையா இருக்குமா? நல்லவையா இருக்கும். இப்ப அவர் நல்லவர்,
இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவனும் இல்லை. மனிதர்களோடு அவரை ஒப்பிட முடியாது, இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட முடியாது. எல்லாரையும் காட்டிலும் கடவுள் நல்லவர் அப்படின்னு சொன்னா, அந்த நல்ல கடவுளிடத்தில் நல்ல குணாதிசயமும் தீமை குணாதிசயங்களும் இருக்குமா? கேள்வி புரியலையா? கேள்வி புரியுதா? நல்ல கடவுளிடத்தில் நல்ல பண்புகளும் தீமையான பண்புகளும் இருக்குமா? கடவுள் நல்லவர்னாலே அவரிடத்துல இருக்கிற எல்லா பண்புகளும் நல்லவைகள் தான். அதுல எந்த பண்பும் தேவையற்ற தீமையான பண்புகள் என்று என்ன செய்யாது, இருக்காது. அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர்னா அவர்கிட்ட ஒரு அசுத்தமும் இல்ல. மனிதர்களை போல அவர் அல்ல. அவர் பாவம் இல்லாதவரா என்ன செய்கிறார், இருக்கிறார். இப்ப இந்த பண்புகள்ல ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, கோபம் என்பது அவருடைய பண்பு, அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று. கடவுளுடைய கோபம் என்பது அவருடைய பண்புகளில் ஒன்று, அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று. ராத் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. இத தியானிச்சுட்டு கொஞ்ச நாள் எடுத்து வச்சுட்டு திரும்ப எடுக்கிற பொழுது, ஏன் அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இது மழுங்கடிக்கப்படுகிறதற்கு கோபம் என்ற வார்த்தைக்கு மழுங்கடிக்கப்பட்ட வார்த்தை பயன்படுத்தப்படுகிற பொழுது, எது மழுங்கடிக்கப்படுகிறது, இங்க கவனிங்க, எது மழுங்கடிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, கிருபை என்ற வார்த்தை இந்த கோபம் என்ற இந்த பண்புகளை மழுங்கடித்து கொண்டிருக்கின்றது. அதிகமாய் கிருபையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நவீன காலங்களில இந்த கோபமும் இந்த கிருபையும் பற்றி பேசுகிற பொழுது, இப்ப நம்ம இருக்கிறது எந்த காலத்துல இருக்கிறோம்னு சொன்னா, கிருபையின் காலங்களில் இருக்கிறோம். எது கிருபையின் காலம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் காலமும் அவருக்கு பின் வந்த காலமும் கிருபையின் காலம். இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு கிருபையின் காலம். இப்ப பழைய ஏற்பாட்டு காலம் முடிஞ்சு நம்ம எந்த காலத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நம்ம பேசுவதை கேட்கிறோம். மன்னிக்கிறதற்கு தயை பொருந்தியவர், அவர் இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர் அப்படின்னு எல்லாவற்றையும் புதிய ஏற்பாட்டிலிருந்து நம்ம எடுத்து நம்மளுடைய காரியங்களை முன்வைக்கின்றோம். இது கிருபையின் காலம். இந்த காலத்துல தண்டனை என்பது இல்லை அப்படின்னு சொன்னா, கோபம் என்ற இந்த கடவுளுடைய பண்புகளுக்கு ஆதாரமாய் இருக்கக்கூடிய வசனங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் வசனங்களை எழுதி வைக்கிற பண்புகள் இருந்துச்சுன்னு சொன்னா, எல்லா பண்புகளுக்கும் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, வசன ஆதாரங்கள் இருக்கும் கோபம் அப்படின்ற வார்த்தைக்கு. ஆனா இந்த கோபம் என்பதற்கு வசன ஆதாரங்கள் முழுவதும் எங்க மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டுல மட்டும்தான் என்ன செய்யுது, இருக்கு. தேவனுடைய கோபம் வரும், தேவ கோபம் இருக்கிறது, கோபம் அவருடைய பண்புகளில் ஒன்று என்பதை விளக்கக்கூடிய அத்தனை வசனங்களும் எங்கதான் இருக்குது. அப்ப புதிய ஏற்பாட்டு காலங்களிலும் கோபம் என்பது அவருடைய பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது. கிருபை இருக்கிறது, அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த கிருபையை நான் சரியாய் பயன்படுத்தி கொள்ள தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டிருந்ததுன்னு சொன்னா, என் மேல தேவ கோபாக்கினை என்ன செய்யும், வரும். லெந்து காலங்களில அநேக திருச்சபைகளில் இன்றைக்கு மறந்து போன ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, 12 மணிக்கு குறிப்பா சாம்பல் புதன் ஆராதனை, அந்த புதன்கிழமை ஆராதனையில 12 மணிக்கு ஒரு சிறப்பு ஆராதனை இருக்கும். என்ன ஆராதனைன்னு சொன்னா, தேவ கோபாக்கினை கூறல் அப்படின்ற ஒரு ஆராதனை இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவ கோபாக்கினை கூறல்னு ஒரு ஆராதனை இருக்கு, தெரியுமா? இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஆராதனை முறைமை இருக்கு, தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு நாளைய தினத்தில் அந்த தேவ கோபாக்கினை கூறல் என்ற ஆராதனை முறைமைய உங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து என்ன செய்யறேன், கொடுப்பதற்கு முயற்சிக்கிறேன். யாரு மேலெல்லாம் எப்பெல்லாம் தேவ கோபாக்கினை வரும் என்பது அது சொல்லப்பட்ட ஒன்று. அந்த ஒவ்வொரு கோபாக்கினையை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம் நம்ம திருச்சபையார் என்ன செய்யணும், ஒரு மறுமொழி சொல்லணும்.
இவ்வளவு காரியம் இருக்கிறது. அதனால இந்த லெந்து காலத்துல இதை பிரயோஜனப்படுத்தி அவருடைய கோபம் நம்மேல் வருவதற்கு முன்பதாக இதுல இருந்து என்ன செஞ்சிருவோம்? தேவ கோபாக்கினை கூறல் என்ற ஒரு ஆராதனை முறைமையே இருக்கிறது அப்படின்னு சொன்னா, கிருபை இருக்கிறது. ஆனால் அந்த கிருபையை சரியாய் பயன்படுத்தி கொள்ள தவறுகிற பொழுது என் மீது தேவ கோபாக்கினை வருகிறது. கோபம் என்பது அவருடைய பண்புகளில் ஒன்று. எப்பயுமே மனிதனோடு கடவுளை நம்மளால என்ன செய்ய முடியாது? ஒப்பிட முடியாது. அவருடைய பொறாமைக்கும் மனிதனுடைய பொறாமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. த காட் ஆஃப் ஜெலஸ் அப்படின்ற ஒரு பண்பை குறித்து தியானித்தோம். மனிதனுடைய பொறாமைக்கும் கடவுளுடைய பொறாமைக்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. அதே போலதான் கடவுள் ஒரு மனிதன் மீது கோபம் கொள்ளுவதற்கும் மனிதன் இன்னொரு மனிதன் மீது கோபம் கொள்ளுவதற்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. அவர் அன்பா இருக்கணும்னு சொல்றாரு, மன்னிக்கணும்னு சொல்றாரு. ஆனா அவரே கோவப்படுறாரு. அப்ப நானும் கோவப்படலான்னு சொல்லிட்டு என் சுயநீதியை முன்னாடி நிறுத்தி வச்சேன்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா என் மேல என்னதான் வரும்? என்னை நான் கடவுளோடு ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? நான் அவருக்கு சரிசமமானவன் அல்ல. ரோமர் 1 வசனத்தை படித்து பார்த்தோம்னு சொன்னா, ரோமர் 1 சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப சுருக்கமா கடவுளுடைய கோபத்தை குறித்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, கோபம் யார் மேல வருது, எதுக்கு வருதுன்னு சொன்னா அவபக்தி அப்படின்ற ஒரு காரியத்துக்காக. 2வது அநீதி என்ற ஒரு காரியத்திற்காக தேவனுடைய கோபம் வருகிறது. கடவுளுடைய கோபம் அவபக்தியானவர்கள் மீது வருகிறது. 2வது அவருடைய கோபம் அநீதி செய்கிறவர்கள் மீது வருகிறது. அவபக்தி அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப சுலபமாய் இந்த பண்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவபக்திக்கும் அநீதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, எத்தனை கற்பனைகள் கொடுக்கப்பட்டது? 10. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து அதை 2 என்ன செய்யறாரு? மாத்துறார். இப்ப அந்த 10 கற்பனைகளை 2 பிரிச்சுக்கலாம். மேல இருக்கிற 4, கீழே இருக்கிற 6. 10 கற்பனை என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சாதானே அதை பிரிக்கவே முடியும். 4வது கற்பனை என்னது? கற்பனை, 2வது கற்பனை, 3வது கற்பனை, 4வது கற்பனை. நான் இனி சொல்ல மாட்டேன். இத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில 4 கற்பனை, 4 கற்பனை எதுன்னு தெரியல, அடுத்த 6 கற்பனை என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னா ரொம்ப 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 கடினமான ஒரு வாழ்க்கை முறை. 4, அடுத்த 6. இயேசு கிறிஸ்துவ கிட்ட சொல்லணும்னா 1, அடுத்த 1, 2 தான் பிரிவு. 4 செய்ய தவறுகிற பொழுது அது அவபக்திக்கானது. அவபக்திக்கானது அப்படின்னு சொன்னா, கடவுளுடனான உறவில் நான் அவரை விட்டு விலகுகிற பொழுது, கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்ய தவறுகிற பொழுது, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அவைகளை நீ நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்ட கற்பனைகளை விட்டு விலகுகிற பொழுது அது அவபக்திக்கு ஏதுவானதாக இருக்கின்றது. கடவுள் மீது எனக்கு இப்பொழுதும் நம்பிக்கை இல்லை. ஒரே ஒரு உதாரணம், இந்த அவபக்தி யார் மேல கோபம் வருகிறதுன்னு சொன்னா புதிய ஏற்பாட்டில இருந்தே அந்த உதாரணத்தை சொல்லி விடுகிறேன். அனனியா சப்புரால் அவர் கேட்கிறாரு, எப்பா இவ்வளவுதானான்னு கேட்கிறாரு. கேட்டா என்ன பதில் சொல்லியிருக்கணும்? இல்ல ஒரு பகுதியை உங்களுக்கு தெரியாம உங்களுக்குரியதை நான் என்ன செஞ்சுட்டேன்? எடுத்து வச்சுட்டேன்னு சொல்லி இருக்கணும். கணவன் என்ன செய்யல? சொல்லல. இப்ப மனைவிக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. மனைவியும் வேற வழி இல்லாம கணவனை காப்பாற்றணும்ன்றதுக்காக அவங்களும் இல்ல நான் ஒரு பகுதியை வஞ்சித்து வச்சுட்டேன், இந்தாங்க அப்படின்னு என்ன செய்யல? கொடுக்கல. இப்ப அவர்கள் மீது கோபாக்கினை வருகிறது. அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப 6 நாள் நீ எடுத்துக்க, 7வது நாள் யாருக்குரியது?
இப்ப 7வது நாளை நீங்கள் உங்களுக்கு வேண்டும் என்று எடுத்துக்கொண்டீர்களா? அது கடவுளுக்குரிய நாள், கடவுளுக்குரியது என்று கடவுளிடத்தில் கொடுத்து விட்டீர்களா? புரியலையா? இப்ப அனனியாவுக்கும் சப்புராளுக்கும் எனக்கும் என் கணவருக்கும் என் குடும்பத்திற்கும் என்ன வித்தியாசம்? அவபக்தின்னு சொன்னா கடவுளுக்குரிய காரியங்கள், அது ஆராதனையாக இருக்கட்டும், அவருடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், அவர் விரும்புகிற காரியங்களாக இருக்கட்டும், அவர் சொல்லுகிறதை நான் செய்க தவறுகிற பொழுது என் வாழ்க்கையில் அந்த கடவுளுடைய பண்பு வெளிப்படுத்தப்படுகிறது. 2வது அநீதிக்கு எதுவானது அப்படின்னு சொன்னா, இந்த அநீதிக்கானது அவருடைய கோபம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, இப்ப 10 கற்பனைகளை தயவு செய்து வீட்டுல போய் படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். 4 கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், அடுத்த 6 யாருக்கு செய்ய வேண்டியது? மனிதர்களுக்கு செய்ய வேண்டியது. இப்ப இயேசு கிறிஸ்து சொன்னதுல இருந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு உன் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாய் இருக்கிற, இணையாய் இருக்கிற, ஒப்புன்னு சொன்னா இணையா, அதுக்கு சரிசமமாய் இருக்கிற இன்னொரு கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் என்ன செய்யணும்? கடவுள் மீது அன்பு செலுத்த தவறின காரியம் அவபக்திக்கு ஏதுவானது. மனிதர்கள் மீது அன்பு செலுத்த தவறுகிற காரியம் அநீதிக்கு ஏதுவானது. காயின் ஆபேல் மீது காட்டினது அநீதி, அது கொலை, அது கொலை. 2வது யாக்கோபு ஏசாவை ஏமாற்றினது அநீதி. யாக்கோபு ஏசாவை ஏமாற்றினது அநீதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்படி வேதத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம போய்கொண்டே இருப்போம் அப்படின்னு சொன்னா, ஆதாம் செய்தது அவபக்தி, காயினும் யாக்கோபும் செய்தது அநீதி. இப்ப நமக்கு புரியும், மனிதர்களுக்கு எதிராக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அநீதிக்கானது, கடவுளுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் அவபக்திக்கு ஏதுவானது. அநீதியும் அவபக்தியும் எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த மனிதன் மீது தேவ கோபாக்கினை வருகிறது என்பதைத்தான் இந்த வேத பகுதிகள் நினைவுபடுத்துகின்றது. மன்னிக்கிறதற்கு அவர் தயை பொருந்தியவர், அவர் மன்னிக்கிறதற்கு கற்றுக் கொடுக்கிறவர், இரக்கமுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். இப்ப ஒரு செகண்ட் யோசிச்சோன்னு சொன்னா, எத்தனை வருடங்களாக நான் அவபக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். டிராபிக் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கு. டிராபிக் ரூல்ஸ், இந்த டிராபிக் ரூல்ஸ் யாராருக்கு பொருந்தும்? இந்த டிராபிக் ரூல்ஸ் யாராருக்கெல்லாம் பொருந்தும்? வண்டியில போறவங்களுக்கு, நடந்து போறவங்களுக்கு. அப்படின்னா டிராபிக் ரூல்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. நடந்து போறவங்களும் என்ன செய்யணும்? அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். பைக்ல போறவங்களா இருக்கட்டும், பஸ்ல போறவங்களா இருக்கட்டும், ரோட்டு ஓரத்துல நிக்கிறவங்களா இருக்கட்டும், யாருக்குனாலும் அந்த பண்புகள் என்ன செய்யும்? அந்த ரூல்ஸ் பொருந்தும். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னு சொன்னா அதுக்குரிய தண்டனைகள் என்ன செய்யும்? வரும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, டிராபிக் ரூல்ஸை மீறி 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 ரெட் போடுறப்ப நான் ரோட கிராஸ் பண்ணக்கூடாது, ஆனா நான் ரோட கிராஸ் பண்றேன். 1 முறை கிராஸ் பண்றேன், 2 முறை கிராஸ் பண்றேன், 3 முறை கிராஸ் பண்றேன், 4 முறை கிராஸ் பண்றேன். ஆனால் யாராவது ஒருவரால் உறுதியாய் 40 முறையும் நான் ரெட்ல போட்டதுக்கு அப்புறமும் நான் ரோட கிராஸ் பண்ணுவேன், ஆனால் நான் உயிரோடு இருப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கையை எத்தனை முறை இழந்திருக்கிறீர்கள்? அத்தனை முறையும் இழந்து அவர் எதை செய்யாதேன்னு சொல்றாரோ அதை துணிகரமா செஞ்சுட்டு 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 இந்த இடத்துல நிக்கிறேன்னு சொன்னா, இத்தனை வருடத்தில் எத்தனை முறை அவர் என்னை மன்னித்து இருக்கிறார். இப்பொழுதும் ஒரு மன்னிப்பை வழங்கி இருக்கிறார். இல்ல நான் ரெட்டு போட்டதுக்கு அப்புறம் நான் திரும்பவும் போவேன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது யாருடைய பொறுப்பு? அப்பையும் ஆண்டவரை நான் என்ன செய்யணும்?
வந்து டெய்லி ப்ரேயர் பண்ணும். ஆண்டவரே, இன்னைக்கும் டிராபிக் சிக்னல்ல ரெட்டு போடும். அப்ப நான் ரெட்டு போடுறப்ப நான் என்ன செய்வேன்? கிராஸ் பண்ணி போவேன். ஆனாலும் நீர் இரக்கமுள்ளவர், தயையுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், மன்னிக்கிறதற்கு தயை பொருந்தியவர். உம்முடைய சீஷர்களுக்கு 70 தரம் நீர் மன்னிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதே போல நான் எத்தனை முறை டிராபிக் ரூல்ஸ வேணும்னே மீறி போனாலும் நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். நல்ல ஓடல மன்னிக்கணும் கிடையாது. என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டும். இதுதான் அவபக்தி. அதே போலதான் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் அவர்கிட்டயே வந்து சொல்றோம்ல. எத்தனை பேரை மன்னிச்சோம்? எத்தனை பேருக்காக விட்டு கொடுத்தோம்? எத்தனை பேருக்காக இரக்கம் பாராட்டணும்? இதை செய்யாம இருக்கிறதுக்கு பேரு தான் அநீதி. இந்த அநீதிக்கும் அவபக்திக்கும் எதிராக கடவுளுடைய கோபம் வருகிறது. இருந்த இடங்களில் நம்ம தலைகளை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கடவுளுடைய பண்புகளில் ஒன்று கோபம். இன்றைக்கு அது மழுங்கடிக்கப்பட்ட ஒன்றாக, நிராகரிக்கப்பட்ட ஒன்றாக, தூக்கி எறியப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. கிருபையின் காலங்கள் என்று சொல்லி நம்மை நாமே மெத்தனமாய் வாழ உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு கள்ள உபதேசமாய் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. கிருபை நல்ல உபதேசம், ஆனால் இன்றைக்கு அதை நாம் கெட்ட உபதேசமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அவபக்திக்கு எதிராக, அநீதிக்கு எதிராக கடவுளுடைய கோபம் பற்றி எரிகிறதா இருக்கிறது. தேவ கோபாக்கனை அவர்கள் மீது வருகிறதா இருக்கிறது. ஆண்டவரே, இந்த கோபாக்கனையிலிருந்து என்னை மீட்டுக் கொள்கிறதற்கு உதவி செய்யும், தப்பித்துக் கொள்கிறதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை ஆண்டவரிடத்தில் முழுமையாய் அர்ப்பணிப்போம்.